வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் நவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தல தோனியோட ரிட்டையர்மெண்ட் அப்டேட் அண்ட் சூப்பர் 8 குவாலிஃபை ஆன டீம்ஸோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம ஏசியன் கான்டினென்டல் டீம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு பேட்டிங் வீக்கு, பவுலிங் ஸ்ட்ராங். ஆப்கானிஸ்தான் 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஆப்போனன்ட் டீமை ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் அவங்க தோத்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 200+ ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அவங்க சேஸ் பண்ண முடியாம 114க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சூப்பர் 8s வந்திருக்காங்கல்ல, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் பங்களாதேஷ். இவங்க வார்ம் அப் மேட்ச்ல இந்தியா கிட்ட வாங்கின அடியை பார்த்து அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. ஆனா எப்படியோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவோட போராடி ஜெயிச்சிட்டாங்க. பாருண்ணா இது நிக்குது. செகண்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட அம்பையரோட கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன்னால தோத்தாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கடைசி 2 மேட்ச் கிட்டத்தட்ட ஆப்போனண்ட்டை கிரஷ் பண்ணி ஜெயிச்சாங்க. சொல்றதுக்கே கஷ்டமா இருந்தாலும் நாயினிஸை பார்த்தா பயமாத்தாப்பா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் யுஎஸ்ஏ. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் வெறும் யுஎஸ்ஏ தானே அப்படின்னு. ஆனா இதே யுஎஸ்ஏ தான் பாகிஸ்தானை தோக்கடிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச்ல கனடாவை ஒரு 194 சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் தென் இன்னொன்னு சொல்லணும்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேரோட விக்கெட்டையும் பவர் பிளேல எடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்க எல்லாம் பரவாயில்லண்ணா, உன்னெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாகுது. யுஎஸ்ஏ டீமுக்கு அந்த நாள் அவங்க நாளா இருந்தா எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் அவங்க அடிச்சிருவாங்க. பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் இங்கிலாந்து. போன T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் இவங்க தான். கடைசி வரையும் குவாலிஃபை ஆகிறதுக்கு கூட ஆஸ்திரேலியாவை நம்பி இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு சொன்னதே இவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். பவுலிங் வீக்கு, பேட்டிங் ஸ்ட்ராங். இங்கிலாந்தோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்காட்லாந்து நல்ல நிலைமையில இருந்தாங்க. அப்ப ரெயின் வந்துருச்சு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டாங்க. 3வது மேட்ச் ஓமனை 47 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டு அதை 3.1 ஓவர்ல சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? 4வது மேட்ச் நமீபியாவை ஜெயிச்சு என்னதான் நெட் ரன் ரேட்ல மெரிட்ல வந்தேன்னு சொன்னாலும் என் காலை பிடிச்சி மேலே ஏறி வாங்க பாக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற டீம் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா. அவனுங்க இன்னும் எப்படி ஜோக் பண்ணாம இருக்கானுங்கன்னு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா ஒவ்வொரு மேட்சும் தோல்வியோட விளிம்புக்கு போயிட்டு வராங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் பத்தி நம்ம பார்க்கணும்னா அவங்க டீம் எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா ஒரு பிக் ஸ்டேஜஸ்ல அவங்க பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாம ஜோக் பண்ணிடுவாங்க. இந்த இயர் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இனிமே லீக் ஸ்டேஜ்ல ஜோக் பண்ணாம இருந்து என்ன பண்ண, நாக் அவுட்ஸ்ல எல்லாம் ஜோக் பண்ணாம இருக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் வெஸ்ட் இண்டீஸ். T20 கிரிக்கெட்ல இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸான டீம்னா அது வெஸ்ட் இண்டீஸ் தான். அவனுங்க டீம்ல எத்தனை விக்கெட் லூஸ் ஆனாலும் எவன் அடிப்பான்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவு ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்கானுங்க பேட்டிங்ல. ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் பெரிய அளவுல இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அதையும் சரி பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம். வெஸ்ட் இண்டீஸ் 4 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்க. டீமுக்கு ஹெட் கோச் டேரன் சாமி கூடுதல் பலமா இருக்கிறாரு. பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவில் அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சது நியாயம். அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் ஆஸ்திரேலியா. சீகா 1983 வேர்ல்டு கப்ல சொன்ன மாதிரி சொல்லணும்னா ஓப்பனிங் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், ஒன் டவுன் மிச்சல் மார்ஸ், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் and the 4 fast bowlers whose name none of us want to remember for the rest of our lives. இது மட்டும் இல்லாம சாம்பாவும் இருக்காரு. அவர் டீமுக்கு தேவையான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுக்கிறவரு. நான் வில்லனா தான் இருப்பேன். கடைசியா நம்ம டீம் இந்தியா பத்தி பார்க்க போறோம். என்னதான் இந்தியா 3 மேட்சும் ஜெயிச்சு கம்ஃபர்டபுளா சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிருந்தாலும் இந்தியாவோட பேட்டிங் அட்டர் ஃபெயிலியர் தான் அந்த டோர்னமெண்ட்ல. என்ன இப்ப எல்லாரும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்த போறீங்க, பவுலிங் பிட்ச்ல வேற எப்படி பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு. எனக்கும் தெரியும் இது 200 விக்கெட் கிடையாது. ஆனா 160+ எப்பயுமே நம்ம அடிச்சிருந்திருக்கணும் இந்த பிச்சஸ்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவை இத்தனை வருஷமா T20 வேர்ல்டு கப்ல காப்பாத்திட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்ப ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. ஃபார்ம் இஸ் டெம்பரவரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட். கண்டிப்பா அவரால் பிக் ஸ்டேஜஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாறு நான் அடிச்சா நீ செத்துடுவ. இந்தியாவோட பேட்டிங் அட்டர் ஃபெயிலியர்னா சொல்லியிருந்தாலும் நம்ம பாராட்ட வேண்டியது இந்தியன் பவுலர்ஸை தான். எஸ்பெஷலி ஜஸ்பிரித் பும்ரா பாலை பேச வச்சாருங்க மனுஷன் இந்த டோர்னமெண்ட்ல. பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் எப்படியும் நம்ம தோத்துருவோம்னு நினைச்சு நான் போய் படுத்துட்டேங்க. அந்த மேட்சையும் பவுலிங்கால ஜெயிச்சு கொடுத்த ஜஸ்பிரித் பும்ராலாம் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. என் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தோடுறா பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு பவர் பிளேனா ஹர்ஷ்தீப் தாங்க மனசுக்குள்ள வராரு. பவர் பிளேல ஓபனர்ஸ் அவுட் ஆக்கி நம்ம டீமுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுக்கறதே ஹர்ஷ்தீப் தான். நம்மளாம் எப்பயுமே படத்துல மெயின் ஹீரோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம்.
சப்போர்ட்டிங் ரோல் பண்றவங்க நல்லா பண்ணாலுமே அவங்க பெருசா பேசப்பட மாட்டாங்க. அது மாதிரி தான் சிராஜ் இங்க இருக்கிறாரு. சிராஜ் வந்து அவரோட வேலையை கணக்கச்சிதமா முடிக்கிறாரு. அதனாலதான் பும்ராவுக்கும் ஹர்ஷ்தீப்புக்கும் விக்கெட்ஸ் கிடைக்குது. ஹார்திக் பாண்டியா வித் பேட் நினைச்ச அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் பவுலிங்ல இந்தியாவுக்கு கீயா இருந்திருக்கிறாரு. அக்சர் பட்டேல் கிடைக்கிற சான்ஸ்லாம் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் தோனி ரிட்டையர்மெண்ட் அப்டேட். மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல ருத்ராஜ் கைக்வாத் விக்கெட் கீப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்ரெடி போன சீசனே தலை தோனி நீ இன்ஜுரியோட தான் விளையாண்டாரு. இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு சேட் நியூஸ் வர வாய்ப்பு இருக்கு. புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து படைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். ஹே எவ்ரிவன், நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.